இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, தூதர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூதர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம், இவைகளிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்பது. அன்றைக்கு பேதுருவிடத்தில் கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார். பேதுருவிடத்தில் கேட்ட சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறது என்னென்னா, மாம்சத்திற்குரியவைகளை காட்டிலும் ஆவிக்குரியவைகளை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா என்று. அதற்கு அன்றைக்கே கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக பதில் கொடுத்திருக்கிறார். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே, நாங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தும் அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் புரிகிறவர்களாய் இருக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் மாம்சத்தின்படி போர் புரிவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குரிய ஆயுதத்தோடு போர் புரிவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் இன்றைக்கி நமக்கும் பயன்படுத்துகிற ஆயுதமாக இருக்குது. போராட்டங்கள் மாம்சத்தின்படி வந்தாலும் நாம் நிற்கிற களமோ ஆவிக்குரிய களமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவரை போல நாம் வாழ முடியும், வெற்றி சிறக்க முடியும். ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன? ப்ரேயர், ஜெபம், வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை, லவ் ஆஃப் காட், ஆண்டவரை போல அன்பு செலுத்துதல், அன்பு கூறுதல், பவர் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுதல். இவைகளை வைத்து போராடுவது தான் ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடுகிற போராட்டம். ஒருவேளை மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம். யோசுவாவின் தலைமையிலே எரிகோவின் மதில்களை உடைப்பதற்கு, தடைகளை தகர்ப்பதற்கு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலை. சுற்றி வந்தாங்க. அங்கே சுற்றி இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேலி பண்ணாங்க. இவங்களுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி, இப்படி ஒரு மேடு மாதிரி பண்ணுறாங்களே, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை, அலங்கத்தை, எரிகோ கோட்டையை இவங்க சுற்றி வர்றதுனால தகர்க்க முடியுமா? என்ன அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. பல நேரங்களில் மாம்சத்தின் களத்திலிருந்து போராடுகிறவர்களுக்கு ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடுகிறவருடைய போராட்டம் கேலி கூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க செய்கிற காரியங்கள் விசித்திரமாக தெரியும். ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய களத்தில் இருக்கிறவங்க ஜெயிக்கும் பொழுது அப்போ தான் உணர முடியும். யோசுவாவின் தலைமையிலே எரிகோ கோட்டையை சுற்றி வந்தது நல்ல ஒரு உதாரணம். அவர்கள் மாம்சத்தின் களத்திலேருந்து போர் புரியலை, ஆவிக்குரிய களத்தில் போர் புரிந்தாங்க. அதற்கு முக்கியமாக தேவை கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இவங்களும் எதிர்த்து கேட்கல. இந்த இவ்வளவு பலமுள்ள கோட்டையை நாங்கள் சுற்றி வந்தால் விழுந்துடுமா, உடைஞ்சு போகுமா, பாதை கிடைக்குமான்னு சொல்லலாம் கேட்கல. ஆனால் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அது எப்பொழுது சாத்தியமாகும்? ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் சாத்தியமாகும். இன்றைக்கும் நானும் நீங்களும் எதிர்கொள்கிற மாம்ச பிரகாரமான போராட்டங்கள், தடைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு விசித்திரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கப்பெறும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளைகளாக இருக்கிறது. அப்போ அரண்கள் என்ன, தடைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தர்க்கம். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்க முடியும். அப்படி நிர்மூலமாக்கும் பொழுது
எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன், பவர் என்னென்னா, எங்கள் எண்ணங்களை நாங்கள் பிரதானப்படுத்தாதபடி, எங்களுடைய சிந்தைகளை பிரதானப்படுத்தாதபடி, அனைத்து சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நான் ஒரு சிந்தனை சிந்திக்கிறேன் என்றால், அதை கிறிஸ்துவுக்குள்ளே அனுப்பி வைத்து, கிறிஸ்து இருந்தார்னா எப்படி சிந்திப்பார், அவருக்குள்ளே சிறைப்படுத்துறதுன்னு அர்த்தம், அவர்கிட்ட கொடுத்துட்றது. நீங்கள் சிந்தித்து எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே சிறைப்படும் பொழுது, இந்த பழைய கீழ்ப்படியாமைக்கு நீதியுள்ள தண்டனையை என்ன பண்ணுறாரு, செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோங்கிறாரு. நாங்கள் பழைய காலங்களில் கீழ்ப்படியாமல் இருந்தோம், அதுக்கு நீதியுள்ள தண்டனைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் இனி எங்களுக்கு கீழ்ப்படிதல் தான் அது. எந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்னால், எங்கள் சிந்தைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் கிறிஸ்துவின் சிந்தைக்கு சிறைப்படுத்தி அதன் மூலமாக தேவ பலனை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய பலன். இந்த கீழ்ப்படிதல் எனக்கு உங்களுக்கு வேணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது நான் மாம்ச களத்திலிருந்து யுத்தம் செய்கிறனா இருக்க மாட்டேன். ஆவிக்குரிய களத்திலிருந்து ஜபத்தினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே, அவர் காட்டுகிற அன்பு கூறுதலினாலே, அவர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய வல்லமையினாலே உலகத்தை எதிர்த்து போர முடியும். நான் அப்பொழுது ஆண்டவர் கேட்டார்னா, மாம்சத்தை காட்டிலும் ஆவிக்குரியவர்களை நீ நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது தைரியமாக சொல்ல முடியும், நான் மாம்சத்திற்கு அல்ல ஆவிக்குரிய காரியங்களை நேசித்து உம்முடைய சாயலை தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆமேன்.